அத்தையோட பிடிவாதத்துக்கு நீங்க தான் காரணம். அவங்க இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கும் ஆத்திரப்படுறதுக்கும் அப்படி என்னங்க நடந்தது? நில்லுங்க. என்னங்க அது? நீங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அத்தையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னையும் நம்ம பசங்களையும் அவங்க விட்டுட்டு போறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தங்க? அத நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்படி ரெண்டு பேருமே மறைக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுலயும் உங்க மௌனம் என் பயத்தை ரொம்ப அதிகப்படுத்துதுங்க. அனு பயப்படாத. அம்மா முடிவா என்ன சொன்னாங்க? என்ன இது? இது அவங்க எனக்கும் நம்ம பசங்களுக்கும் கொடுத்திருக்கிற சொத்து. இந்த இடத்தை அவங்க ஞாபகமா வச்சுக்க சொன்னாங்க. வருத்தப்படாதீங்க. நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற பாசம் அவங்களுக்கு புரியல. என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. வாங்க வாங்க கார்த்திக், உட்காருங்க. முதல் தடவை நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கார்த்திகேயன். ஒரு முக்கியமான விஷயமா தான் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஸ்ரீநிதி லெட்டர் போட்டிருக்கா கார்த்திகேயன். எனக்கு மட்டும் இல்ல கார்த்திகேயன், அவ பேரண்ட்ஸ்க்கு எழுதியிருக்கா. நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன், என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்கா. ரொம்ப சந்தோஷம் கார்த்திக். எப்பவுமே ஸ்ரீநிதி பத்தியே கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம். கார்த்திக், ஸ்ரீநிதி நேரா வீட்டுக்கு வராம ஏன் எங்கேயோ போய் தங்கிட்டு இருக்காங்க? என்ன கார்த்திக்? தெரிஞ்சவங்களே இல்லாத ஒரு புது உலகத்துல கொஞ்ச நாள் தனிமையில இருக்குன்னு எழுதியிருக்கா. விடுங்க கார்த்திக், கொஞ்ச நாள் தானே. ஸ்ரீநிதி வந்துட்டா அப்புறம் கல்யாணம் தான். இல்ல கார்த்திகேயன், எங்க கல்யாணம் இனிமேல் நடக்காது. என்ன சொல்றீங்க கார்த்திக்? ஆமா கார்த்திக், உங்க அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருன்னு சொல்லிட்டா. இனிமேலமா காதல் கை கூடாதுன்னு எழுதியிருக்கா. ஒரு லவ் வேற யாராவது எதிர்த்தா போராடி பாத்திரலாம். ஆனா லவரே மறுத்தா ஸ்ரீநிதி அனுப்பின லெட்டர்ல கண்டிப்பா ஃப்ரம் அட்ரஸ் இருந்திருக்காது இல்லையா? ஆமா கார்த்திகேயன். சரி, அதுல பின்னாடி இருந்த போஸ்டல் ஸ்டாம்ப் எந்த ஏரியான்னு பாத்தீங்களா? படப்பை. படப்பை. நாம ஒரு ஐடியா பண்ணுவோம் கார்த்திக். ஸ்ரீநிதியோட போட்டோ போட்டு படப்பை ஏரியால ஒரு போஸ்ட் ஓட்டுவோம். காணாம போன இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தா தக்க சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி கொடுப்போம். நிச்சயமா ஸ்ரீநிதியை பார்த்தவங்க யாராவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இல்ல வேண்டாம் கார்த்திகேயன். ஏன் வேணான்றீங்க? தனக்கு அமைதி வேணுங்கிறதுக்காக தான் ஸ்ரீநிதி தலைமறைவா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல போஸ்ட் அடிச்சு பப்ளிசிட்டி பண்ணா அவரோட தனிப்பட்ட சுதந்திரத்துல தலையிடுற மாதிரி ஆயிடும். வேணா கார்த்திகேயன், இந்த மாதிரி பப்ளிசிட்டியால அவளுக்கு அவமானம் தான் ஏற்படும். ஏற்கனவே நொந்து பேருக்கு அவளுக்கு இன்னும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஸ்ரீநிதியை இந்த மாதிரி எல்லாம் தேட முயற்சி பண்ணா அவங்க சொல்லாம கொள்ளாம வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா? இப்போதைக்கு அவ இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு அது போதும் கார்த்திகேயன். நான் வரேன். ஹலோ ஹலோ,
ருக்கு ஹியர். அக்கா, என்ன நீயும் அத்தானே ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? போனே காணோம். பிஸின்னு இல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசு. அது மட்டும் இல்ல, கணேஷ் பாவம் எல்லா வேலையும் தனியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப்பா இருக்கலாமேன்னு தான் நானும் இந்த பிசினஸ பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதனால தான் ஃபோன் பண்ண டைமே கிடைக்கல. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். சரி அனு, நீ எப்படி இருக்க? பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஆமா, பூஜா எப்படி இருக்கா? சென்னைக்கு வரும்போது லீவ்ல அவளையும் அழைச்சிட்டு வரலாம்ல. எங்க கூட்டிட்டு வருது? எப்ப பார்த்தாலும் புக்கும் கையுமா தான் இருக்கா. இந்த காலத்து பசங்க எல்லாமே அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, பல்லவி எப்படி இருக்காங்கன்னு? என்னக்கா என்கிட்ட கேக்குற? அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? இல்ல, பாவம் கார்த்திக் காணாம போனதுல இருந்து பல்லவி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அந்த நேரத்துல நானும் ஃபோன் பண்ணி ஏன் எதுக்கு அவங்கள சங்கடப்படுத்தணும்னு தான் ஃபோன் பண்ணாம இருக்கேன். அக்கா, கார்த்தி வீட்டுக்கு வந்தாச்சு. வாட்? என்ன சொல்ற? கார்த்தி வீட்டுக்கு வந்தாச்சா? எங்க போயிருந்தான் இவ்வளவு நாளா? அதெல்லாம் எதுவும் தெரியலக்கா. அவன் எங்கேயும் போல. யாரோ கடத்தி கொண்டு போய் ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்களாம். என்ன? கார்த்திய யாரு எதுக்காக கடத்தணும்? எதுவுமே தெரியலக்கா. சரி, அப்ப ஸ்ரீநிதி? அவளையும் யாரோ கடத்தி வச்சிருக்காங்களாம். அவ அங்கேருந்து தப்பிச்சு போய் அம்மா அப்பாவை பார்க்க பயந்துகிட்டு வேற எங்கேயோ தங்கி வீட்டுக்கு லெட்டர் எல்லாம் போட்டிருக்கா. என்னை யாரும் தேடாதீங்க, நானே வீட்டுக்கு வரேன்னு. என்னமோ இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா சரி. சரி, நீ எப்பக்கா சென்னைக்கு வர? நான் சென்னைக்கு வரதெல்லாம் இருக்கட்டும், நீ உன் பசங்க ஹஸ்பண்டோட ஒரு நட பெங்களூருக்கு வந்துட்டு போலாம்ல? இல்லக்கா, ரொம்ப கஷ்டம். அவர் பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. ஒரே டென்ஷன் வேற. அவரால எங்க வர முடியும்? ப்ளீஸ் அனு, பிசினஸ்னா அதையே சொல்லிட்டு இருக்காத. அவர் பிசினஸ் விஷயமா எத்தனையோ வாட்டி பெங்களூருக்கு வராருல, நீயும் கூட வர வேண்டியதானே? அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் கேட்டதில்ல. அவரா கூட்டிட்டு போனா உண்டு. கமான் அனு, கேட்கலன்னா அவருக்கு எப்படி தெரியும்? அவரை கேளு, கூட வரேன்னு சொல்லு. இன்சிஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வருவாரு. அக்கா, அவர் முகத்துல எப்பவுமே ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல நான் இதெல்லாம் எப்படிக்கா கேட்க முடியும்? இது பாரு, அவரு ஒன்னியும் பசங்களையும் கவனிச்சுக்காம இருக்கிறத நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஐயோ அக்கா, ப்ளீஸ், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நாங்க எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்கோம். அனு ப்ளீஸ், அவர் உன்னை நல்லா ஏமாத்துறாரு. அது உனக்கு தெரியல. இது பாரு, நீ ஃபர்ஸ்ட் உன் ஹஸ்பண்ட பத்தி முழுசா தெரிஞ்சுக்க. அக்கா, என்னை விட அவரை நல்லா தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கோ வேற யாரும் இல்ல. இது வரைக்கும் அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த கூட மறைச்சது இல்ல, பிசினஸ் டென்ஷன்ஸை தவிர. மத்தபடி அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. அக்கா, அக்கா, சொல்லு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அவர் உன்னை ஏமாத்தாம இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். அதெல்லாம் எதுவும். அக்கா, குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே. அக்கா எதுக்கு அவரை இவ்வளவு சந்தேகப்படுறாங்க? என்னைக்காவது ஒரு நாள் நீ அவரை புரிஞ்சுப்பக்கா. அப்புறம் ஃபீல் பண்ணி நீ ஏன் என்கிட்ட சொல்லுவ? உங்களை இந்த அளவுக்கு நம்புற மனைவிக்கு துரோகம் பண்றீங்களே ராஜாராமன், என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய வரும். அனுக்கு என்ன சொல்றதா இருக்கீங்க? இந்த காலியா இருக்கிற இடத்தை வேணா இங்க மாத்திக்கலாம். இந்த டைனிங் ஹாலும் கிச்சனும் இந்த பக்கம் மாத்திக்கிட்டா உங்களுக்கு வசதியா இருக்கும். இப்ப இருக்கிற டைனிங் ஹாலையும் கிச்சனையும் ரீமாடல் பண்ணி லிவிங் செக்ஷனா மாத்திடலாம். ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு வேற எதனாச்சும் சேஞ்சஸ் வேணும்னா கூட இப்ப சொல்லிக்கலாம். இல்ல, இதுவே குட் ஐடியா. எதுவும் வேண்டாம், வேற எதுவும் மாத்த வேண்டாம். ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்னம்மா? நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த பிளான்ல சில ஆல்டரேஷன் செஞ்சா நல்லா இருக்கும்.
ஐ சி. என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் சொல்லுங்க. இந்த பிளான் பிரகாரம் ஒரு இன்ச் கூட விடாம நீங்க பில்டிங் தான் கட்ட போறீங்க. ஓபன் ஸ்பேஸுக்கு ப்ரொவிஷனே இல்லையே. ஓபன் ஸ்பேஸுக்கு இடம் விட்டா பில்டிங் அளவு ரொம்ப குறைஞ்சிடுமே. குறையட்டுமே. ஓபன் ஸ்பேஸ் இருந்தா பூச்செடிகள் வளர்க்கலாம், காய்கறி தோட்டம் போடலாம். அதனால ஆசிரமத்துக்கு வருமானம் கிடைக்கிறது மட்டும் இல்ல, பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் இல்லையா? பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல 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 இல்ல. அஸ் எ பில்டரா இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ணாம எப்படி பில்டிங் கட்டலான்னு தான் நான் யோசிச்சேன். மத்தபடி நீங்க சொன்னீங்களே அழகு, பொல்யூஷன், இத பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. நீங்க யோசிச்சாலும் பில்டிங் ஓனர்ஸ் இதுக்கு உன்னை அலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் என் மன அமைதிக்காக நான் இங்க தங்கணும்னு முடிவெடுத்ததுக்கு காரணமே இந்த இயற்கை சூழல் தான். செடி, கொடி, மரங்கள், திறந்த வெளி, இந்த சூழல்ல நிறைஞ்சிருக்கிற தெய்வீகம் சிட்டில வேற எங்க கிடைக்கும் மேடம்? கரெக்ட் தான். எப்பவாவது வந்துட்டு போற எனக்கு கூட அப்படிதான் தோணுது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே பிளான் மாத்தி கொடுத்துறேன். மேடம், உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை ஜெனிஃபர். தேங்க்யூ மேடம். உங்களை பர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. உங்களை பார்த்தா நல்லா படிச்சவங்க மாதிரி தெரியுது. நாட் ஒன்லி எஜுகேஷன், நல்ல அனுபவமும் இருக்கு. அது உங்க பேச்சிலேயே தெரியுது. உங்களை பார்த்தா ஏழை குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியல, வசதியான குடும்பத்து பொண்ணு மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த ஹோம்ல தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாரி மேடம். நான் யாரு, எதுக்காக இங்க வந்து தங்கியிருக்கேன், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற நிலைமையில இப்ப நான் இல்ல. ஐயோ சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. காரணம் தெரிஞ்சா ஏதோ என்னாலான உதவி உங்களுக்கு பண்ணலாமேன்னு தான் கேட்டேன். தேங்க்ஸ் மேடம். ஆனா இப்ப எனக்கு உங்க உதவி எதுவும் தேவைப்படல. அதனால எதையும் சொல்ல சொல்லி என்னை கம்பல் பண்ணாதீங்க. நேரம் வரும்போது நானே சொல்வேன். நான் வரேன். மனசளவுல இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காவது இவங்களை பத்தி ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியும், ஆனா அதை நான் சொல்றது நம்பிக்கை துரோகம். புரியுது. பாவம், இவங்களை பெத்தவங்க இவங்களை காணோன்னு எப்படி துடிச்சிட்டு இருப்பாங்களோ. அந்த கவலை உங்களுக்கு வேணாம். நான் சௌக்கியமா இருக்கேன், என்னை தேட வேண்டாம். என் மனசுக்கு நிம்மதி கிடைச்ச உடனே நானா வந்து சேருவேன்னு அவங்க வீட்டுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டா. ஆனா எங்க இருக்கேன்னு மட்டும் எழுதல. பல்லவி, ம்? கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தியம்மா, இன்னும் ரெடி ஆகாம எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா சொன்னமா. பறி கொடுத்ததுனால தான் நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னத்த பறி கொடுத்த? அதான் கார்த்திக் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான்ல. கார்த்திக் காணாம போய் அதுக்கப்புறம் திரும்ப கிடைச்சதெல்லாம் சின்ன விஷயமா? ஆனா என் வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு நடந்த பெரிய விஷயம் இன்னும் சால்வ் ஆகாமே இருக்கே. இருபது வருஷத்துக்கு முன்னாடி மீனாட்சி பாலுவோட குழந்தை செல்வியை நான் பறி கொடுத்தேன்னு, அவ இன்னும் கிடைக்கலையேம்மா. அத சொன்ன. நீ அத சொல்றியா? உன்னை அறியாம நீ தெரியாம செஞ்ச தப்புமா. அதே நினைச்சு நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? நினைக்காம எப்படிமா இருக்க முடியும்? செல்வி திரும்ப கிடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. நீ ஒன்னும் சும்மா இல்லையே பல்லவி. குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நீ பண்ணிட்டு தானே இருக்க. குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறத பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்க. இதுக்கு மேல வேற என்னமா பண்ண முடியும்? என்ன செஞ்சு என்ன பிரயோஜனமா? அவ இன்னும் கிடைக்கலையே. எனக்கு மீனாட்சியை பார்க்கும் போதெல்லாம் என் உடம்பெல்லாம் வேர்த்து போயிடுது. மீனாட்சியை நினைச்சா ரொம்ப பாவமா தாமா இருக்கு. எந்த அம்மாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது.
நீ அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் மீனாட்சி பார்த்துட்டு வாமா. மீனாட்சி இப்போ ஹாஸ்பிட்டல் இல்லம்மா, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற பல்லவி? மீனாட்சி குணமாயிட்டாளா? முன்னதுக்கு இப்ப பரவாயில்ல. அவங்க முழுசா குணமாகணும்னா அவங்க பழகின இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால பாலு மீனாட்சியை கூட்டிட்டு மன்னார்குடிக்கு போலான்னு இருக்காரு. எப்படியோம்மா, மீனாட்சிக்கு எப்படியாவது குணமானா சரி. அவ பட்ட கஷ்டம்லாம் போதும்மா. ஆமாம்மா, மீனாட்சி குணமாயிட்டா எனக்கு பாதி வேதனை குறைஞ்ச மாதிரி ஆயிடும். கரெக்ட் தான் பல்லவி. ஆமா, பாலுவும் மீனாட்சியும் எப்ப மன்னார்குடி போறாங்க? இன்னும் 2 நாள்ல கிளம்புறதா சொன்னாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லியிருக்கேன். அநேகமா இன்னைக்கு வந்தாலும் வருவாங்க. சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. அம்மா, நான் கோயிலுக்கு போயிருக்கிற நேரம் அவங்க 2 பேரும் வந்தாச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ண, நான் உடனே வந்துடுறேன். சரிம்மா. மீனாட்சி குணமாகறதுக்குள்ள செல்வி கிடைக்கணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்குமா. உன் மனசுப்படி எல்லாம் நல்லதே நடக்கும். சரிம்மா, நான் அந்த கடவுளை தான் நம்புறேன். பாப்போம்.